ஒரு நிமிஷம் கேளுங்க. நம்ம எப்படி மனசுல இருக்கிற விஷயம் உலகத்துல எல்லாரும் நம்ம அதை பத்தியே பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? அது ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்ட்டு ரொம்ப அழகா ஒரு ஒரு ப்ரொஃபசர் வந்து அதை உணர்த்தி இருந்தாரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. அது என்னங்கிறீங்களா? ராபர்ட் கிளெக் KLECK அப்படிங்கிறவர் டாட் மவுத் அப்படின்னு இங்கிலாந்துல ஒரு ப்ரொஃபஸருங்க, சைக்காலஜி ப்ரொஃபஸர். அவர் என்ன பண்ணாரு, ஒரு 10 பேரை அழைச்சிட்டு வந்துட்டு 5 பேருக்கு இந்த காதுலேருந்து இது வரைக்கும் வாய் வரைக்கும் ஒரு கோடுனா வடு மாதிரி ஒரு வடு மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வடு ஒன்று வரைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு கண்ணாடி காமிச்சிட்டே இருக்காரு. தொடர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு அது மாதிரி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க வந்து 5 பேருக்கு இந்த மாதிரியும் 5 பேருக்கு ஒரு வடுவும் இல்லை சாதாரணமாக. இவங்க நீங்கள் வெளியில் போய் நீங்கள் பேச ஆரம்பிங்க, பழகிட்டு திரும்பி வாங்க, உங்கள் அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் செய்கிறாருங்க. இவங்க வந்து திரும்ப திரும்ப கண்ணாடியை பார்த்ததுனால அவங்களுக்கு அந்த வடு இருக்கிறது நல்லா ஞாபகத்தில் இருக்குது. அவங்க பேசிட்டு திரும்பி வந்தோடனே அவர் ஒருத்தரே கேட்குறாரு, உங்களோட பேச்சுவார்த்தைகள் எப்படி இருந்தது, அவங்க எப்படி பேசினாங்க அப்படின்னோடனே இந்த 5 பேருமே ஒரே மாதிரியான பதிலை கொடுத்தாங்களாம். அது என்னன்னா, நாங்கள் போனோடனே எங்களுக்கு வடு இருக்கிறத அவங்க பார்த்து கிண்டலாக சிரிச்சாங்க, எங்களை ஜட்ஜ் பண்ணாங்க அவங்க, ஆனால் எங்களை கொஞ்சம் தாழ்வாக பேசினாங்க, கிண்டல் அடிக்கிற மாதிரியே இருந்தது அவங்க பேசுறதெல்லாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு விஷயத்த அந்த ப்ரொஃபஸர் ராபர்ட் கிளெக் என்ன சொல்ல மறைச்சாருன்னா, அந்த வடுவை மாய்ஸ்சரைசர் தடவுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வடுவை பூரா ரிமூவ் பண்ணி விட்டாரு. அவங்க வெளியே போறப்ப அவங்களுக்கு அந்த வடுவே இருக்கல. ஆனாலும் அவங்க மனசுல வந்து அந்த வடு இருக்குங்கிற அந்த உணர்வு இருந்ததுனால அவங்க பேசுனது எல்லாமே இவங்களை குறை சொல்ற மாதிரியே இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. இதே மாதிரி தானே நம்ம வாழ்க்கையிலையும் நமக்குள்ளே இருக்கிற குறைகளை உலகமே நம்மளை பார்த்து எள்ளி நகையாடுது அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். யாருக்குங்க யாரையாவது பார்க்க நேரம் இருக்கு சொல்லுங்க? இன்னொன்று, அது ரொம்ப முக்கியம். நம்மளை பார்த்து பேசலைங்கிறது நாம உணரணும். அதே மாதிரி நாம பிறர்கிட்ட பேசுறப்பயுமே ஒன்று, நீங்கள் யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்கள பற்றி இருக்கணும், இல்லையா உங்களை பற்றி இருக்கணும். 3வது மனுஷனை பற்றி நமக்கு எதுக்குங்க பேச்சு? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண பேச்சுவார்த்தைகள், கான்வர்சேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்டையோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயோ கலீக்டையோ வீட்லேயோ யாரையோ பற்றி இருக்கா அப்படின்னா அது வேண்டாமே, தவிர்க்கலாம் இல்லையா? நம்ம நல்லதே யோசிப்போமே. தேங்க்யூ ஸோ மச். பை பை.